ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து டூம்ஸ்டே ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டூம்ஸ்டே வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. இப்போ நடக்க இருக்கிறத வந்து யாராலையும் மாற்ற முடியாமல் கூட போகலாம்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்மேனோட அந்த மேன்ஷனோட அந்த நேம் போர்டு காட்டுறாங்க. அது கீழே உடஞ்சி ஒரு மாதிரி கீழே வந்து கிடக்குது தரையில். அதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ல்ஸ் சேவியர் வந்து காட்டுறாங்க. எக்ஸ்மேன் மைண்ட் கண்ட்ரோல் தலைவரை காட்டுறாங்க. அவர் வந்து வானத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு, அதாவது பயத்தோட கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. என்னான்னு பார்த்தா வானத்தில் வந்து இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்குது. இன்கர்ஷன் ஈவெண்ட்னால் வந்து ஒரு யூனிவர்ஸ் இன்னொரு யூனிவர்ஸோட கொலாய்ட் ஆகிற ஈவெண்ட் வந்து நடக்கிற மாதிரி அவர் பார்த்து அது வருத்தப்படுறாரு. சார்ல்ஸ் சேவியர்ஸ் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க. ஆக்சுவலாக எக்ஸ்மேன்லேயே நம்ம பார்த்துருப்போம். மேக்னெட்டோ வந்து எக்ஸ்மேனா ஹியூமன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணும்போது வந்து நம்ம சார்ல்ஸ் சேவியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்மேனும் ஹியூமன்ஸும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போராடினார். 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஆள் வந்து சார்ல்ஸ் சேவியர். இப்போ வந்து அவர் கண் முன்னாடியே அந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்கும்போது இப்படிலாம் பண்ணி தான் நம்ம உலகத்தை காப்பாற்றணுமா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் காட்டுறாங்க. இன்னொரு யூனிவர்ஸ் அழியுது, அதில் இருக்க மக்கள்லாம் வந்து அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் லைஃப் அவங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இவங்க உலகம் வந்து காப்பாற்றப்பட்டாலும் அந்த பக்கம் வந்து பல உயிர்கள் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைலமாவாக அந்த மாதிரி வருத்தப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு, சான்ஸே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த யாராலையும் தடுக்க முடியாது டூம்ஸ்டே வந்து வாய்ஸ் விக்டர் டாக்டர் டூம் வாய்ஸ் கொடுக்கும்போது அவர் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த நாள் முடியறதுக்குள்ளே மனசாட்சியை உழுக்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரில் வந்து டாக்டர் டூமன் சொல்கிறாரு. அவெஞ்சர்ஸ் டவர்ஸ் காட்டுறாங்க. அவெஞ்சர்ஸோட நியூ டவர் பார்த்திங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸோட டவர் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் என்ட்ரு ஆகிறாங்க. அதில் உள்ளே வந்து ஒரு பக்கம் வந்து தண்டர் போல்ட்ஸ் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம் ஃபால்கனோட கூட வந்து வின்டர் சோல்ஜர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நிற்கும் போது வந்து நம்ம தோர் வந்து லீடர்ஷிப் எடுக்கிற மாதிரி தெரியுது. அவர் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு. ஆனால் அவங்க எதிர்த்த எதிரிகளும் நம்ம ஃபேஸ் பண்ண அச்சுறுத்தல்களும் அதை காட்டிலையும் வந்து இப்போ வரப்போகிற வந்து பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட நடுக்கத்தோட வந்து ஒரு எல்லாரையும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு. உஷாராக இருங்க, ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பின்னாடி வந்து ஒரு 3 உலகம் 3 பாயிண்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ், ஒரு 3 உலகம் வந்து சென்டர் பாயிண்ட்டை நோக்கி கொலாய்ட் ஆகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரஸ்ட் மேண்டில் கோர்னு இருக்கும். அந்த கோர் உள்ளே இருக்கிற அந்த கோரை வந்து 3 உலகத்தோட கோரையும் காமிச்சிருப்பாங்க. இதை பற்றி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து ரீடு ரிச்சார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு போல இருக்குது அந்த வீடியோவில். இந்த மாதிரி கொலாய்ட் ஆகுது ராஜா, இது வந்து டூம்ஸ்டே வந்து டைமிங் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து செயல் பண்ணணும், இதை வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூரி அப்புறம் பாக்கு ஒகாண்டாலேருந்து என்ன பண்ணுறாங்க, நேமரை பார்க்க போகிறாங்க. எதுக்குன்னா வா ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம், நம்ம பூமியை காப்பாற்றலாம், அது கூப்பிட்றாங்க போல இருக்குது. ஆனால் நேமர் பார்த்திங்கன்னா ஒத்து வராத மாதிரி தெரியுது. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களை எதிர்த்து நம்மளும் நம்ம பீப்புளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து சண்டை போடுவார் போல இருக்குது. அந்த மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஷூரியும் பாக்குவும் வந்து நம்ம நேமோரை பார்க்க போகும்போது வந்து அந்த நேமோரோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி வளைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் போல்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா they move on to சைக்ளோப்ஸ் வந்து எதையோ நோக்கி ஃபயர் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு படிக்கட்டில் வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி வருது. மேபி அது வந்து சென்டினல்ஸாக இருக்கலாம், எக்ஸ்மேன்ஸில் வர சென்டினல்ஸ், எக்ஸ்மேன் அழிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ண சென்டினல்ஸ் மாதிரி இருக்கலாம், அந்த சீன் மாதிரி இருக்கலாம் மேபி, தெரியல, அக்யூரேட்டாக தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்பிட் வித் சங்ஷி ஃபைட் காட்டுறாங்க. ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம் அவெஞ்சர்ஸ் விஸ் எக்ஸ்மேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தோளோட தோல் நிற்கிறேன்னா அவங்க செஞ்ச தியாகம்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தோர் சொல்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கி, அந்த லோக்கி என்ட்ரு ஆகிறாரு டிவிஏ கார்டோட, அதான் அவரோட ஐடி கார்டு டிவிஏ கார்டோட என்ட்ரு ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா லோக்கி வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். தலைவா உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவை, நீ வந்து உன்னோட லீட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட வந்திருக்கலாம். ஐ திங்க் லோக்கியோட பவரை வந்து டாக்டர் டூம் அபேஸ் பண்ணியிருப்பாரோ ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லோக்கி சீரியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில்வியா லோக்கி வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவு ரிமைன்ஸ் கேங் வேரியண்ட்டை ஒருத்தரை வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க, காலி பண்ணியிருப்பாங்க, கில் பண்ணியிருப்பாங்க. சேம் ஆண்ட்மேன் அந்த வேஸ்ப் குவாண்டமேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேங் வேரியண்ட்டை வந்து கில் பண்ணியிருப்பாங்க. தென் கவுன்சில் ஆஃப் கேங் வந்து காட்டுவாங்க ஆக்சுவலாக எண்டில். மேபி வந்து நான் நினைக்கிறேன் டாக்டர் டூம் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் கேங் மொத்தத்தையும் காலி பண்ணிவிட்டு அவங்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வில்லனாக இப்போ இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அசம்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோளோட தோல் நிற்கலைன்னா அவங்க செஞ்ச தியாகலாம் மண்ணாயிடும். அப்போ தான் வந்து லோக்கியோட என்ட்ரி காட்டுறாங்க, லோக்கி அந்த ஐடி கார்டு காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த மல்டிவர்ஸ் ட்ரீ, இன்னொரு பக்கம் வந்து டிவியோட லோக்கியோட ஐடி கார்டு இருக்குது. ஓகே, அந்த டைமில் அந்த இப்போ நம்ம ஒன்று கூடலைன்னா மண்ணோட மண்ணாயிடும் அந்த டைலாக் போது வந்து பார்த்திங்கன்னா ஷூரி அந்த ஒகாண்டா பீப்புள் ப்ளஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து யுனைட் ஆகிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. இப்போது நம்ம தலகணத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம மீண்டு வந்தால் சகோதர சகோதரிகளாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து தோர் வந்து பேக்ரவுண்டில் சொல்கிறாரு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டிக், அதான் எலினா விஸ் மிஸ்டிக் ஃபைட் நடக்குது. இந்த டைலாக் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ல்ஸ் சேவியர்ஸ் மேக்னெட்டோ கூட வந்து ஒருத்தர் கை கோக்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லர் ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் இது அந்த ட்ரெய்லர் போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து நேமோர் என்ன பண்ணிடுறாரு, இந்த டீமோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அந்த ஃபீல் கொடுக்குறாங்க அந்த டைலாக்கோட. அப்புறம் தோர் வந்து சொல்கிறாரு குறித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா தோர் விசஸ் டாக்டர் டூம் வெறித்தனமான ஒரு ஃபைட்டு இருக்குது, தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குறித்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பேர் அதிசயம் தேவைன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா என்ட்ரி கொடுக்குறாரு பிளாக் டிஷர்ட்டில். மேபி வந்து லோக்கி வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்துடலாம், தலைவா தலைவா வா தலைவா, நீ தான் தலைவா எங்களுக்கு மெயினாக தேவை, கேப்டன் உன்னோட லீடர்ஷிப் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெய்லரில் வந்து கேப்டன் அமெரிக்கா என்ட்ரி கொடுக்கும்போது தோர் வந்து சொல்கிற வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோரோட ஆம்பரை வந்து இப்படி கை காட்டுறாரு நம்ம கேப்டன் அமெரிக்கா. தோரோட ஆம்பர் போய் வந்து அவர் கையில் போய் உட்காருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸ்டே வந்து போட்டு அஃபிஷியல் ரிலீஸ் டேட் போடுறாங்க 18/12/2026. டேய், சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, குழம்பு இருக்குது, குழம்பு மறு குழம்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, பாயசம் எங்கடா அந்த மாதிரி வந்து டே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் எங்கடா, அல்கு எங்கடா, பனிஷர் எங்கடா அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேபி வந்து நெக்ஸ்ட் ட்ரெய்லரில் மேபி வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எய்தர் அவங்க மேபி என்ன ஆகியிருப்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரெய்லரில். ஐ திங்க் வந்து சம் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க, ஃபேன்ஸ் ஏரியில் வந்து அந்த ஃபஸ்ட்டுக்கு ஒரு சார்ல்ஸ் சேவியர் வந்து ஃபீல் பண்ணுவார்ல, ஒரு இன்கர்ஷனிங் ஒன்று நடக்கும்போது ஒரு யூனிவர்ஸ் இவங்க யூனிவர்ஸ் கொலைட் ஆகும்போது மேலே வந்து அப்படியே நெருப்பு பழம்பாக வந்து ஒரு யூனிவர்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கும். அது மேபி வந்து டோபி மேக்யூரோட ஸ்பைடர்மேனோட யூனிவர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் தியரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டாக்டர் டூம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மேஜிக் பவர், மிஸ்டிக் பவர் இருக்கும், மேஜிக் பவர் இருக்கும், ப்ளஸ் சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் சயின்ஸ் நாலேஜ், ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜினால் அவருக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கல. ஆக்சுவலாக அவரால் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இன்னொருத்தரோட பவரை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு டைம் வந்து சில்வர் சஃபரோட பவரே வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் கவுன்சில் ஆஃப் கேங்கு, அதான் நிறைய கேங்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல இவர் போயிட்டு வந்து எல்லா கேங்கையும் டிஸ்ட்ராய் பண்ணி அவங்களோட பவர்ஸை வந்து இவர் அப்சர்வ் பண்ணிடலாம். ஆர் லோக்கி மல்டிவர்ஸ் ட்ரீயில் வந்து மல்டிவர்ஸை கட்டி இறுக்கி காப்பாற்றும் போது வந்து அந்த மல்டிவர்ஸ் எனர்ஜி கூட வந்து இவர் என்ன பண்ணிடலாம், அப்சர்வ் பண்ணிடலாம். பார்த்தா தான் தெரியும், படம் வந்தால் தான் தெரியும். ஃபிங்கர் கிராஸ், ஸ்டே டியூன்.